என்ன மாமா இந்த பக்கம் போயிட்டு வரீங்க? நான் நூல் முளைக்கு தான் வேலைக்கு போயிட்டு வரேன். ஆமா, நீ என்ன காலையில இந்த பக்கம்? கோயிலுக்கு போயிட்டு வரேன் மாமா. தனியா வந்திருக்க? அண்ணனா இல்லைன்னா தங்கச்சியாவது கூட கூட்டு வந்திருக்கலாம்ல? யாரு? என் அண்ணனையா? அவரை கூட்டிட்டு வர்றதுக்கு பதிலா நான் தனியாவே வந்திருக்கலாம். உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என் தங்கச்சிக்கு கோயம்புத்தூர்ல டாக்டர் சீட் கிடைச்சிருக்கு மாமா. அவ கோயம்புத்தூர்ல படிச்சிட்டு இருக்கா. ஒரு வயசு வந்த பொண்ணு இப்படி தன்னந்தனியா வர்றது அவ்வளவு பாதுகாப்பு இல்லைன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ஏ மாமா, அதான் நீ இருக்கியே, நீ என் துணைக்கு வா. ஏ மாமா, அதெல்லாம் ஒண்ணு இல்லைம்மா. ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? கல்யாணம் ஆகி உங்க ஒய்ஃபு 1 வருஷத்துல இறந்துட்டாங்க. 5 வருஷம் ஆகுது. இன்னும் அதையும் நினைச்சிட்டு இருக்கீங்களா மாமா? ஆமா கஸ்தூரி, அவ உடம்ப மட்டும் நேசிச்சிருந்தா நான் இந்நேரம் மறந்துருப்பேன். அவன் மனசையும் சேர்த்து நேசித்தனால என்னால மறக்க முடியல. அப்படிதான் மாமா, நானும் உங்களை மனசார நேசிக்கிறேன். கஸ்தூரி, நீ என்ன சொல்ற? மாமா, இரும்பா இருக்கிற உங்க இதயத்துல கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு கேக்குறேன். உனக்கு புத்தி ஏதாவது கெட்டு போச்சா? ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை குட்டியோட இருக்கிற என்ன போயிட்டு இல்ல, நீ தப்பு பண்ற. மாமா, கட்டின பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போதே கண்ட பொம்பளைங்களை பார்க்கணும்னு நினைக்கிற ஆம்பளைங்க மத்தியில செத்த பொண்டாட்டியை நினைச்சு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, உங்களை காதலிக்கிறல என்ன மாமா தப்பு? இங்க பாரு, இது வாய் வாதத்துக்கும் வார்த்தை காலத்துக்கு மட்டும்தான் ஒத்து வரும். ஆனா வாழ்க்கைக்கு ஒத்து வராது. மாமா, நான் வாதாடுறதே உங்க கூட வாழணுன்றதுக்காக தானே. கரடு முரடான பாதையில என்னோட வாழ்க்கை கட்ட வண்டி மாதிரி போயிட்டு இருக்கு. இதுல கல்லும் முள்ளும் நிறையவே இருக்கு. மாமா, அது கரடு முரடான பாதையா இருந்தாலும் கல்லு முள்ளு இருந்தாலும் நீங்க எடுத்து வைக்கிற அடியில உங்க கூடயே என் கால் தடத்தை படிச்சு கடைசி வரைக்கும் உங்க கூடயே வரணும்னு நான் ஆசைப்படுறேன் மாமா. கஸ்தூரி, சொன்ன கேளு. மாமா, ஏன் மனச மாத்த முடியாது? வேணும்னா உங்களோட மனச கூடிய சீக்கிரம் மாத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு மலர் வளைய ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். ஒண்ணு என் கழுத்துல மாலையை போடுங்க, அப்படி இல்லையா எனக்கு இன்னொரு மலர் வளையத்தை வச்சுங்க. ஒன்னும் அவசரம் இல்ல மாமா, நீங்க பொறுமையா யோசிச்சு சொன்னா போதும். நீயே தனியா பேசி நீயே முடிவு பண்ணிக்க, நான் வரேன்.